எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு குறியீட்டை பற்றி. இந்த குறியீட்டை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களிடம் குறைவில்லாதபடி செல்வ வளம் வந்து சேரும். எதை தொட்டாலும் வெற்றியாகும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயமே அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸ்வஸ்திக் சின்னம், ஓம் என்னும் சின்னம், வேல் சின்னம், இந்த மாதிரி நிறைய தெய்வங்களினுடைய சின்னங்கள் இருக்குது. இது இல்லாமல் சில சிம்பிள்ஸ் இருக்குது. அதாவது இதை வந்து சில குறியீடுகள், இந்த சக்கரங்கள் வரைகிறீங்க அப்படின்ட்டா அந்த சக்கரங்களினுடைய கூட்டமைப்பை பார்த்துருக்கீங்களா? பூ மாதிரி இருக்கும், இலை மாதிரி இருக்கும், வட்ட வட்டமாக இருக்கும். இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா, அதனுடைய குறியீட்டு தன்மையை வைத்து அதனுடைய பலன்கள் அமையும். பார்த்திங்கன்னா அருங்கோணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதற்கு ஒரு வசீகர சக்தி இருக்குது. விநாயக சக்கரத்தில் அருங்கோணத்தில் தான் வரைவோம், சரிங்களா? அதே மாதிரி சிவனின் பஞ்சாட்சர சக்கரத்தை பார்த்திங்கன்னா சதுரகட்டம் வரைந்து அதுக்குள்ளே அடக்குவோம். இப்படி ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் சதுரம், வட்டம், செவ்வகம், அருங்கோணம், அரைவட்டம், இப்படி நிறைய குறியீடு இருக்குது. இதெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியது. நல்ல ஆற்றல்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத விஷயமாக இந்த குறியீடுகள் அமைகிறது. உங்களுக்கு சொல்லணும்னா ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தொழில் செய்யும் இடங்களில் நீங்கள் வரைஞ்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் வளம் அமோகமாக இருக்கும். சார், எங்களோட வியாபார ஸ்தலத்துக்கு கஸ்டமர்ஸே வரமாட்டேங்கிறாங்க சார், ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வைங்க, செவுத்தில் வரைஞ்சி வைங்க. வரைகிறதுனா என்னங்க? மஞ்சளில் தண்ணீரோ பன்னீரோ விட்டு குழப்பி மோதிர விரலால் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைகிறது தான் இதனுடைய முறை. எப்படி ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் முறை. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் அல்லது வீடுகளில், பூஜை அறையில், வீடுகளில் வரைங்க. இப்படி வரையும் பொழுது அந்த இடத்துல ஒரு தெய்வாம்சம் அதிகரிப்பதை உங்களால் பார்க்க முடியும். அந்த வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். தீய அதிர்வலைகள் வராது, தீய சக்திகள் வராது. முக்கியமாக வியாபார ஸ்தலங்களில் ஒரு நாளைக்கு பல நபர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், சிலருக்கு நெகட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ இது எதுவுமே உங்களை தாக்காமல் காத்து இந்த சின்னங்கள் ரட்சிக்கும். ஸோ இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தொழில் ஸ்தாபனங்களிலும் வீடுகளிலும் வரைந்தீர்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், அமோக பலன்களை நீங்கள் அடையலாம். ஒன்று. அது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா குறியீடுகள். சில குறியீடு, இப்போ ஸ்டார் அப்படி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிற ஸ்டார் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், அப்படியே அந்த முக்கோணத்தை தலைகீழாக போட்டதாக ஒரு முக்கோணம் வரும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? முருகப்பெருமானுடைய சக்கரம் தான் இது. நட்சத்திரம் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறது. ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்குங்க. நீங்கள் நெட்லேயே
தெய்வாம்சத்தின் குறியீடுகள் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஷேப்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்தந்த குறியீடுகளுக்கு இந்தந்த பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு குறியீட்டை பற்றி சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவதுங்க, நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப ஆழமாக பதித்து வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விஷயம் தடையில்லாமல் நடந்து முடியும். இதுதான் இயற்கையின் விதி. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டே இருங்க. நடக்குதோ நடக்கலையோ நினைத்துட்டே இருங்க. நான் வந்து வீடு கட்டுவேன் அப்படிங்கிற ஆசையில் இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீடு கட்டுவேங்கிற அந்த திங்கிங்லேயே இருங்க. சார், திங்கிங்லேயே இருந்தால் வீடு கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கட்ட முடியும். ஆழமான உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் பதியும் பொழுது அந்த விஷயம் நிச்சயமாலும் நடக்கும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிச்சயம் நடைபெறும். சில விஷயங்கள் நம்மளுடைய ஆழ்மனதில் ஏற்கனவே பதிந்து இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள ஏற்கனவே சில விஷயங்கள் அப்டேட்டில் இருக்கும். பட் நாம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதை கொஞ்சம் தட்டி எழுப்பும் பொழுது அது விழித்துக்கொள்ளும். சீக்கிரமாக அது வந்து நிறைவேறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது பணம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? என்ன குறியீடு ஞாபகம் வரும் அப்படின்னா, ரூ அப்படிங்கிற குறியீடு ஞாபகம் வரும். இப்போ ரூ அப்படிங்கிற குறியீட்டை நீங்கள் பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் எண்ணில் தொகை எழுதும் பொழுது முன்னாடி ரூன்னு போட்டு எழுதுவீங்க. ரூன்னு போட்டு ஒரு புள்ளி வச்சு 1000மோ 2000மோ லட்சமோ அப்படி நீங்கள் அந்த எண்ணை வந்து எழுதுவீங்க. இந்த ரூ என்பது ஒரு பணம் தொடர்பான குறியீடு அப்படின்னுட்டு உங்கள் ஆழ்மனதில் ஏற்கனவே பதிந்திருக்கும். நீங்கள் அதை வந்து புதுசாக நீங்கள் வந்து பதிவிக்கணுங்கிறது இல்லை, ஏற்கனவே உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் திரும்ப திரும்ப அதை நினைக்க வைப்பது. உங்களுடைய ஆழ்மனதை திரும்ப திரும்ப அந்த பணத்தை பற்றி நினைக்க வைத்து கொண்டே இருந்தீங்கன்னா பணம் தொடர்ச்சியாக உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். சார், எப்படி சார் நான் வந்து நினைக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க, குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில், இடது உள்ளங்கையில் ரூ அப்படின்னு எழுதிக்கோங்க. சார், பேனாவிலே எழுதலாமா? இல்லது பார்த்தீங்கன்னா மார்க்கில் எழுதலாமா? பேனாவிலே எழுதுங்க, எந்த தப்பு இல்லை. என்ன பேனா சார் யூஸ் பண்ணலாம்? சார், சிவப்பு பேனா யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ பென் இருக்குது, சிவப்பு பென் இருக்குது, கருப்பு பென் இருக்குது. பட் சிகப்பு பென்னை யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சிகப்புங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஏற்படுத்துகிற ஒரு நிறம். நீங்கள் இந்த சேரீலாம் எடுக்கிறீங்களா, அதில் சிவப்பு கலர் சேரீ பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் அணிஞ்சிட்டு போங்க. கண்டிப்பாக 4 பேராவது கேட்பாங்க, என்னங்க இது நான் நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சிகப்பு என்ற நிறம் எப்பொழுதுமே மனதை ஈர்க்கும் ஒரு நிறம். உங்களை அறியாமையே அதற்கு உங்களுக்கு இஷ்டமாயிடும். இன்னும் சொல்லப்போனால் சிவப்பு நிறத்தை வெறுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த சிவப்பு நிற பேனாவில் இந்த ரூ என்ற குறியீட்டை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் வந்து வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. கண்டிப்பாக இந்த இடது உள்ளங்கையை நீங்கள் ஒரு நாளைக்கு தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ ஒரு 50 முறையாவது பார்த்துருவீங்க. ஒரு தற்செயலாக பார்ப்பதாக இருந்தாலும் கூட ஒரு 20 முறை பார்த்துருவீங்க. நீங்கள் ஒரு 10 முறை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் வேணும்னே. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30லிருந்து 50 முறை நீங்கள் அந்த ரூ என்ற குறியீட்டை பார்த்துருவீங்க.
இந்த ரூங்கிற குறியீட்டை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் எதுவும் அந்த திங்கிங் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி மனசுக்குள்ளே தானே இருக்குது. மனசுக்குள்ளே தான் நீங்கள் விதை போட்டு அந்த விதை மரமாயெல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் நீங்கள் தண்ணி விடாமல் இருந்தீங்க. ஸோ மரம் கொஞ்சம் வாடி இருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த எண்ணத்தை திருப்ப அந்த சின்ன குறியீட்டை பார்த்து நினச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த பட்டுப்போன மரம் மறுபடியும் துளிர்வடைகிறது. சரிங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் சேருவது நடைபெறும். இந்த பிரபஞ்சம் உங்களிடத்திலே பணத்தை அதிகமாக சேர்க்க வைக்கும் ப்ராசஸில் ஈடுபட வைக்கும். உங்களை அறியாமலேயே நீங்கள் அதுக்கு செயல்படுவீங்க. பணத்தை சேர்க்கறதுக்கான விதைகளில் ஈடுபடுவீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், அதிசயமான ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாலும் கிடைத்திடும். சரி சார், இதை நீங்கள் அழிஞ்சிட்டு அப்படின்னு என்ன சார் பண்ணலாம்? சாப்பிடும்போது, கை வாஷ் பண்ணும்போது, ஏதோ ஒரு டைமில் அழிஞ்சிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேக்கெட்டில் சூப்பு பேனா வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த அழியலையே நீங்கள் எழுதிக்கலாம், மறுபடியும் எழுதிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. இது வந்து அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதானா அப்போல்லாம் நினைக்கவே வேணாம். திரும்ப நீங்கள் உள்ளங்கையில் அந்த ரூங்கிற சின்னத்தை நீங்கள் சோப்பு பேனாவில் எழுதிக்கலாம். சரிங்களா? இதனுடைய ஒரு தாத்ரீகமே என்னென்னா, தொடர்ந்து பணம் தொடர்பான விஷயத்தையும் எண்ணங்களையும் உங்களுடைய ஆழ்மனதிலே பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் இதனோட கான்செப்டே, வேறு ஒன்றுமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் வண்டி வாங்கணும் தினம் ஒரு 50 முறை நினச்சிங்கன்னா 50ஆவது நாள் நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். நான் வண்டி வாங்கணும் 50 முறை டெய்லி நினைக்கணும். ஆனால் 50 முறை நம்ம உட்காந்து நினைக்கணுமே, அதுதான பிரச்சனை. அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனதை வந்து தொடர்ச்சியாக இயங்க வைக்கிற ஒரு விதை தான். இப்போது நீங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த வண்டி வாங்குறீங்களோ அந்த வண்டியோட ஃபோட்டோவை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ சைஸாக எடுத்துக்கோங்க. அதை வந்து டெய்லி நீங்கள் உங்களோட பர்ஸை பார்க்குறவங்களா இருக்கலாம். இப்போ எல்லாருமே டிஜிட்டல் பே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்ஸை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் உங்களுடைய அன்றாட லைஃப்பில் டெய்லி ஒரு 20-30 தாட்டியாவது உங்களுடைய பார்வை எது மேலே விழும் அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த பைக்கோட அந்த படத்தை வச்சுருங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி. சார் உண்மையாலுமே 10 நாளில் நீங்கள் அந்த பைக் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் சார். வாங்குறீங்களோ வாங்கலையோ கண்டிப்பாக வாங்கிடுவீங்க, அது வேற. பட் அது வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வருது இல்லையா, அது வந்து கட்டாயமாக வரும். எங்கேருந்து வேணாலும் வரும். ஒருவேளை நீங்கள் பணம் இல்லாமல் பைக் வந்து வாங்காமல் இருக்கலாம். ஸோ அந்த பணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அனுகூலம் செய்யும். இது மாதிரி நிறைய இருக்குது. லோன் போடலான்னு இருக்கலாம், லோனுக்கு யாரும் ஜாமீன் போட மாட்டாங்கன்னு இருக்கலாம், ஜாமீன் போடுறவருக்கு ஒருத்தர் வரலாம். இது மாதிரி ஏகப்பட்ட முறையில் அந்த வண்டி வாங்கிறதுக்காக உங்களை இந்த பிரபஞ்சம் தயார்படுத்தும். சரிங்களா? இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஷீட்டில் வேலை கிடைக்க வேண்டும், அல்லது உங்கள் கையிலேயே வேலை கிடைக்க வேண்டும், அரசு வேலை கிடைக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் இந்த அரசு வேலைக்காக பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் நல்லா படித்து பயிற்சி பண்ணி எழுதுனா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், உண்மைதான். பட் அதுக்கு உங்களுடைய மனதை தயார்படுத்தணும். இந்த பிரபஞ்சமும் அதுக்கான ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு வேலை கிடைக்க வேணும்ன்ட்டு உங்கள் உள்ளங்கையில் எழுதிக்கோங்க. உங்களோட உள்ளங்கையில் எழுதிக்கிட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய ஆழ்மனம் அரசு வேலை இவருக்கு பெற்றுத்தர வேண்டும்னு உங்களை ஓட வைக்கும், உங்களை அதிகமாக படிக்க வைக்கும். ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்தையும் அதற்காக உங்களுக்கு துணை புரிய வைக்கும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயமே. இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வித்தை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு, ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியான நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தலாம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் டெலிபதி அப்படின்னுட்டு ஒரு விஷயம் இருக்குது.
இந்த டெலிபதி அப்படின்னா என்னன்னா, ஒரு நபரை பற்றி நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் அந்த நபர் நம்மிடம் வந்து சேர்வார். வசியத்திலையும் இதே தான். பார்த்தீங்கன்னா 11 நாள் அவரோட ஃபோட்டோ வச்சு அவரை யாருக்கு வசியம் பண்ணணுமோ அவரோட ஃபோட்டோவையும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. 2 பேருடைய ஃபோட்டோ வச்சு நம்ம பூஜை பண்ணுறச்ச, தொடர்ச்சியாக பண்ணுறச்ச அவர்கள் வந்து சேருவாங்க. இதுக்கு பேர் தான் டெலிபதின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். நம்மளோட தமிழில் வசியம்னு சொல்கிறோம். இங்கே என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம மைண்ட் அவர்களை தாக்குது. அதாவது நம்மளோட மைண்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். லட்சம் கணினிகளுக்கு சமம் நம்மளுடைய மூளை. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சார் சாவியை எங்கே வச்சன்னே தெரியல, நேற்று என்ன சாப்பிட்டன்னு மறந்து போகுது, நீங்கள் லட்சம் கணினிகளுக்கு சமம்னு சொல்கிறீங்களே மூளையை அப்படின்னு சொன்னால், இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. கொஞ்சமாவது வேலை கொடுத்தீங்க மூளைக்கு அப்படின்னா மூளை துடிப்போடும் ஆக்டிவோட இருக்கும். எப்படி சார் வேலை கொடுக்கணும்? டெய்லி ஏதாவது உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் மூளையில். டெய்லி எவர் ஒருவர் செய்தித்தாள் படிக்கிறார்களோ அவர்கள் 30 நாட்களில் உலக அறிவை பெறுகிறார்கள். 60 நாட்களில் அவர்களினுடைய குணாதிசயங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸ்மார்ட் பர்சனாக மாறிடுறாங்க. 90 நாட்கள் ஒருவர் செய்தித்தாளை படிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் 100 பேருக்கு அறிவுரை சொல்லுபவராகவும் 100 பேர் கேட்கும் கேள்விகளை எதிர்கொள்பவராகவும் இருப்பார். சார் இது சத்தியம் சார். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நானே தான். நானே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நான் வந்து சின்ன பிள்ளையில அதிகமாக பேசக்கூட மாட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷை டைப். ஒரு கட்டத்துக்கு மேலே கல்லூரியெலாம் படித்து முடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே வேலைக்கு போகணுங்கும்போது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கும்போது நான் வந்து இந்த சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது வந்து கண்ணில் தட்டுப்பட்டது. என்னென்னா, தொடர்ச்சியாக செய்தித்தாள் வாசித்தோம்னா, இப்போது இன்றைக்கி விஷயம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது மாதிரி நிறைய அப்டேட், அதாவது ஓரலாக படிக்கக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். ஒரு செய்தித்தாள் எடுக்கிறீங்க, அது ஃபுல்லாக உட்காந்து படித்து முடிக்கணும். தொடர்ச்சியாக அதை படிக்க 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 எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, சரளமாக என்னால் பேச முடிஞ்சது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒரு கான்செப்டை என்னால் தீர்க்கமாக பேச முடியும், சலிப்பு தட்டாமல் பேச முடியும். இப்போ நான் ஒரு நீண்ட பதிவு போடுறேன்னா அதை நாம் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இணைச்சி அப்படி பண்ணணும்லாம் இல்லை. என்னால் ஒரே டேக்கில் பேச முடியும். ஒன்று, எத்தனை பேர் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அதனை நான் எதிர்கொள்ள முடியும். அவங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலை கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது, பட் அவர்களின் கேள்வியை என்னால் எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்குது. 2, 3வது எத்தனை பேருக்கு வேணாலும் என்னால் அவர்கள் செய்யும் செயலுக்கு உண்டான விளைவுகளை சொல்ல முடியும். அவங்க நல்லது செய்கிறாங்களா அல்லது அவர்கள் செயலில் ஏதாவது ஒரு கெட்டது இருக்கா, அட்வைஸ் சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செய்தித்தாள் படிக்கிறது ரொம்ப ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக மூளை வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது அது 1000 கணினிகளுக்கு, லட்சம் கணினிகளுக்கு சமம். ஸோ பிரபஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக டெய்லி கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இதை நான் பெருமைக்கு சொல்லலை, எல்லாருமே தினமும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கில செய்தித்தாள்களை வாசிங்க, தமிழ் சரளமாக தெரிஞ்சால் தமிழ் செய்தித்தாள்களை வாசிக்கணும். உட்காந்து பொறுமையாக செய்தித்தாளை வாசிக்கணும். இது ஒரு மெத்தடு. 2வது மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடைபெறும். அதற்காக இந்த சின்னங்கள், குறியீடுகள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு செல்வத்தை ஈர்க்கிற குறியீடு. இந்த சின்னத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்வாடிகளுடைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த சின்னம் குறியீடு வந்து பார்க்க 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 உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபு, பணத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி, இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா?
ஸோ குறியீடுனா என்ன, மனதின் சக்தினா என்ன, அதை எப்படி கையாளுறது ஆகியவைகளை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.